பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டு நூலில் அகாஸ்வேர் என்கிற ராஜா எஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் கேள், என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினான். 127 ராஜ்யங்களுக்கு அவன் ராஜாவாய் இருந்தான். கிட்டத்தட்ட 113 ராஜ்யங்களை அவளுக்கு கொடுப்பதற்கு அவன் முன் வந்தான். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், ராஜா மனம் விரும்பக்கூடிய அளவில் ராஜாவுக்கு எஸ்தர் ஒரு விருந்து வைத்தாள். புதிய ஏற்பாட்டில் ஏரோதுடைய பிறந்த நாளின் போது ஏரோதியாளுடைய மகள் வந்து நடனமாடினாள். அங்கே இருந்த அத்தனை பேரையும் மகிழ்வித்தாள். ஆகவே ஏரோது, நீ என்ன வேண்டுமென்றாலும் கேள், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றான். என் ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமென்றாலும் கேள், கொடுப்பேன் என்றான். அவன் அப்படி சொல்வதற்கு காரணம், அவன் அழைத்திருந்த அத்தனை விருந்தினரையும் ஏரோதியாளின் மகள் மகிழ்வித்தாள். நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய தேவனிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடும்படி உங்களை ஒப்பு கொடுத்தாள், அதாவது ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவருடைய நீதி நியாயங்களின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரண ராஜாக்கள் அவங்க சக்திக்குட்பட்டு ஆற்றலுக்குட்பட்டு சில காரியங்களை செய்வார்கள், செய்வதாய் வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் செய்ய நினைக்கிற ஒன்றும் தடைபடாது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை உங்களுக்கு நிறைவேற்ற போதுமானவர். காட் பிளஸ் யூ. சமாதானம்.